சொன்னது எல்லா கிராமங்களும் இருக்கு. ஒட்டுமொத்தம் கண்ணக கதைகளும் ஒன்று ஒரு சில கருத்துக்கள் மட்டும் தான் சிலர் இருந்தாங்க. இப்போ என்ன சொன்னால் அந்த அக்கா சொன்ன கடற்கரை பிரச்சனை எங்களை போய் இல்லை சரிதானே. மற்றது சொன்ன மண்ணாக்கள் அதுவும் எங்களை இல்லை சரிதானே. மற்ற பிரச்சனை தான் இருக்கு. இருந்தாலும் கூட நான் முக்கியமாக எங்கள் ஊரை பற்றி முக்கியமாக சொல்கிறோன்னு சொன்னால் முதலாவது அப்புறம் நமக்கு எல்லா சொன்ன விஷயம் ஒன்று முதலாக படிப்பு தான் முன்னுரிமை. அதில் சின்ன வயசுல எங்கள் கிராமங்களில் நிற்கிறது 100க்கு 40 இருக்கு போகாம என்ன 10ஆம் ஆண்டு 7ஆம் ஆண்டு அப்படிலாம் சொன்னா ஓய்வு படிச்சு போட்டு அங்கால மேல இடத்துக்கு படிக்கிறதுக்கு வசதி இருந்தாங்க. இது போக்குவரத்து பிரச்சனை அப்படி கொஞ்சம் இருக்காது. மற்றொன்று சொன்னா இந்த கிராமம் கிட்டத்தட்ட நான் அறிஞ்ச இதுல 200 ஆண்டுக்கு முற்பட்ட பழமைவாத கிராமம். ஒரு 150 குடும்பம் தான் இந்த கிராமத்தில் இருக்கு. இதுவரைக்கும் சிடிபியோ அல்ல பிரைவேட்டோ போக்குவரத்து சம்பந்தமான இது எந்த வரைக்கும் எங்களுக்கு எடுத்தது இல்லை. முதலாவது படிப்புக்கு காரணமும் எல்லா பிரச்சனையும் காரணமாக இருக்கிறது போக்குவரத்தாக தான் இருந்தாலும் சொல்லி படிப்பையும் நான் போக்குவரத்து தான் முன்னிலைப்படுத்தேன். ஏன்னா போக்குவரத்து இல்லாத மாணவர்கள் வெளியிடத்துக்கு எங்களோட ஸ்கூல் இருக்கு 5ஆம் ஆண்டு வரை தான் இருக்கு. மேல்நிலை கல்வியை தொடர்றதுக்கு போக்குவரத்து பிரச்சனைகள் இருக்கக்கூடும். அப்படியே அதான் முக்கியமான பிரச்சனை இருக்கலாம். இந்த போய் படிக்கிற இது இல்லாமல் அந்த போக்குவரத்து முக்கியமானது உண்டு. அதெல்லாம் இடையில விடுறாங்க பஞ்சாயகம் இருக்கிறாங்க. முதலாவது இந்த ஊக்கமும் எங்களுக்கு இருக்கணும். அதெல்லாம் சொன்னால் பெற்றோர்களும் ஊக்கப்படுத்துறவங்க இருக்கிறது. நான் வேலைக்கு விட்டுட்டு இந்த காசை விட்டு வந்து என்ன படிப்பு தெளிவுபட தெளிவில்லாதன்னா இருக்கு அப்படி இருக்கு. மற்ற இந்த பேர் சொன்ன மாதிரி எனக்கு மட்டும் நான் சுயநலமாக கதைக்கல. இந்த ஊரில் கிட்டத்தட்ட 100க்கு 60 காணி சிவராகவும் தெரியும். புதுக்கு அந்த பாலக்கு காத்தாங்குளம் 2 கிராமங்களுக்கு 2 கிலோமீட்டருக்கு மேலே முன்னுக்கு இருக்கு. அந்த போர்டரில் குளத்துக்கான சம்பந்தம் 64ஆம் ஆண்டு எங்கள் அப்பப்பாட அந்த காலத்தில் வட்டி எல்லாமே இதே திருவாரம் இதுவரைக்கும் நாங்கள் பெர்மிட் எடுக்கிறதுக்கு எந்த இந்த அரசாங்கம் அதே நேரத்தில் அதே போர்டரில் உள்ளதாக இருக்கு பெர்மிட். இந்த அன்றைக்கு நான் எப்போன்னு சொன்னால் 24ஆம் தேதி காணிக்கை கொண்டு இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் அதுவும் சாத்தியப்பட எங்கிற போர்டரில் காணிக்கிறா ஒன்று இருக்கு. அதே போர்டரில் உள்ள காணிக்கிறாளுக்கு பெர்மிட் கொடுப்பாங்க. அப்போ எங்கிற குளத்துக்கு காணி அதை குளத்துக்கு காணிக்கலாம். நான் என்ன மட்டும்